ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகரும் உன்னத தேவனுமாய் இருக்கிறவர் நாமே நம் எல்லாரையும் ஆசீர்வதித்து அதிசயமாய் அவர் வழிநடத்துவாராக. நேற்று மீண்டும் என்றும் மாறாத தேவன் தாமே நம் எல்லாரையும் ஆசீர்வதித்து இம்மட்டுமாய் காத்த நம் நேசர் எபினேசர் இயேசு கிறிஸ்து இனிமேலும் காக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆக நம் எல்லாரையும் அர்ப்பணித்து அருமையான ஒரு பாடலை ஒன்று நம்ம பாடுவோம். மீட்பு ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களிலே 46வது பாடல். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். ஓ, அவர் மகனாய் அவருடைய மகளாய் என்னை ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசத்தோடு உள்ளத்தின் ஆழத்திற்கு அல்லேலூயா. 46வது பாடல் சேர்ந்து பாடலாம். பழைய பாடல். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகி விட்டேன். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகி விட்டேன். நேசரை பின்செல்லுவேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். நேசரை பின்செல்லுவேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். ஆமாண்டவரே. தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நம் எல்லாருடைய பாவங்களை, குற்றங்களை, சாபங்களை கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டு நாம் எல்லோரையும் பரிசுத்தமாக்கி விட்டு அவருக்கு மகனாய் மகளாய் நம்ம ஏற்றிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆக அவருடைய கரத்திலே, ஆவியானவருடைய கரத்திலே நம்ம எல்லாரையும் ஒப்பு கொடுத்து நம்ம கண்களை மூடி நாம ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்கள் பாவங்களை மன்னித்தவரே, the Lord who forgave our sins, எங்களை மன்னித்தவரே, the Lord who forgave us, எங்களை உமது மகனாய் மகளாய் ஏற்றுக்கொண்டவரே, the Lord who accepted us as sons and daughters, உமக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவதிகளாய் எங்களை மாற்றினவரே, the Lord who transformed us to be holy as you, உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும், சகோதர சகோதரிகளையும், சிறு பிள்ளைகளையும், குழந்தைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய், ஆன்லைன் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பரிசுத்தமாக்கின தேவனே, உமக்கு மகனாய் மகளாய் ஏற்றுக்கொண்ட தேவனே, உமக்கு கோடி கோடி நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. எங்கள் முழு குடும்பத்தையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆண்டவருடைய ஆவியானவரே, இந்த கூட்டத்தின் துவக்கத்தின் மேல் முடிவு வரை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Holy Spirit God, take absolute control from the beginning till the end. எந்த ஒரு தடை இல்லாதபடிக்கு ஆவியானவர் ஆட்கொண்டு வழி நடத்துகிறார். Let there not be obstacles, and the Holy Spirit God will lead us. எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் தருகிறோம். Giving you all the glory, honor, and dominion. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In the mighty name of Jesus, we offer this prayer and we pray. சொல்லுங்க ஆமென். ஆமென். ஹalleluya. Praise the Lord. வாங்க நாம் எல்லோருமாய் தேவனை ஆராதனை செய்வோம். ஹalleluya. 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 ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். ஆகவேதான் நாம் எல்லாரும் என்ன சொல்ல போறோம்? ஹalleluya என்று சொல்லும்போது அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கின்ற தேவனாக இருக்கிறார். இந்த மாலை வேளையிலே வந்திருக்கிறவங்க யாவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஸ்தோத்திரத்தை எடுத்து மகிமையின் தேவன் என் இயேசு என் பாவங்கள் மன்னித்து விட்டார் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நம்மை அறிக்கையிட்டு இருக்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் கருத்துல ஒரே ஒரு முறை நம் பாவங்களை அறிக்கை இட்டு விட்டோம் என்று சொன்னால் அதை அவர் மன்னித்து விடுவார், அவர் மறந்து விடுவார். மனிதர்கள் ஒருவேளை ஏதாவது ஒரு குற்றம் செய்துட்டா நீ இதை செய்து சொல்லி காமிச்சுன்னு இருப்பாங்க இல்லையாமா. ஆனாலும் வேதவசனம் சொல்லுகிறது, நம்ம ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே, என்ன பாவத்தை செய்தேன், நான் இதெல்லாம் செய்தேன், நான் மறந்துட்டேன்னு சொல்வாரா. ஹalleluya. அவ்வளவு நல்ல தேவனை நாம் வணங்குகிறோம், நேசிக்கிறோம். ஆகவே இந்த வேளையில இரண்டாவது ஒரு துதி பாடலாக உங்க பாடல் புஸ்தகத்தில் இருக்கிற 284வது பாடல், சாங் நம்பர் 284. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி. ஒரு துதி பாடல். கர்த்தரை துதிங்க. ஏன் துதிக்கணும்? அவர் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஆகவே இந்த பாடலை பாடி கர்த்தரை நல்லவர் என்று சொல்லி துதிக்க போகிறோம். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி. அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. ஒருவராய் செய்தாரே. ஆகவே இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினார், இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். இந்த தேவனோடு நல்லவர் நம்ம. பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினார், இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. நம் கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. தாழ்மையில் இருந்து நம்மை எல்லாம் நினைவு கொண்டார், உனக்கொண்டு அனைவருக்கும் உணவு கூட்டுகிறார். தாழ்மையில் இருந்து நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார், உணவு கூட்டுகிறார்.
நாம் உயர்த்தி மகிழ்வோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. நாம் கர்த்தரை துதிக்கலாமா? Yes. அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள். Yes. அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கணுமா? ஏன் துதிக்கணுமா? அவர் நல்லவராய் இருக்கிறார். அவர் பேரன்பு என்றும் உள்ளதாம். நம்ம பார்க்கிற எல்லா காரியங்களும் அழிந்து போகும், அழியாதது தேவனுடைய வார்த்தைகள் ஒன்றுதான். அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி. ஆகவே அந்த நல்லவரான தெய்வத்தை நாம் வார்த்தைகளை கொண்டு இப்போது துதித்து ஆராதிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் பிளெஸிங் நமக்கு காட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸ்டே வித் ஜீசஸ், ஆண்டவரோடு கூட இருங்க என்று சொல்லி. இன்னைக்கு பாருங்கம்மா, உபாகமும் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர், ஆமா படிங்க, 15:5. உபாகமும் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மென்மேலும், நீ குடி இருக்கிற தேசத்தில் என்ன பண்ணுவாரா? உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராம். வெறும் ஆசீர்வாதம் இல்ல, மென்மேலும் ஆசீர்வதிப்பாராம். இங்கிலீஷ்ல என்ன இருக்குப்பா? If you obey him and carefully observe everything that I commanded you today, 6 படிமா. the Lord will bless you, and he has promised you will lend money with many nations, but you will not have to borrow from anyone. You will have to control over many nations, Yes. but no nation will have control over you. Yes, the Lord will bless you. இந்த நேஷன்ல நீ எந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அந்த இடங்களில் தேவன் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். The Lord will bless you wherever you are born in your nation என்று சொல்லுகிறது, அழகாய் சொல்லுகிறது. ஆகவே நம் பூமியில பிறந்திருக்கிற நம்மை தேவன் மென்மேலும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவனை அப்படியே கரங்களை ஊற்றி எல்லாரும் ஆராதனை செய்யலாமா? எல்லாரும் எங்கெங்க இருக்கிறீங்களோ அங்கேயே தேவனை ஆராதனை செய்யுங்க. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் அப்படியே துதிங்க. எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க, எல்லாரும் சத்தம் போட்டு துதிக்கணும். ஆமா, உங்க சத்தத்தை நீங்களே கேட்கணும், அப்பதான் தேவனும் கேட்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் praise, open your mouth and praise. Hallelujah. Open your mouth and praise to God. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஆராதிக்கிறோம் ஐயா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிக்கின்ற தேவனாய் இருக்கிறீரே ஐயா. இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் தேவைகளை சந்தித்து அவர்கள் துதிக்கும் போதும், அவர்கள் நன்றி சொல்லும் போதும், அவர்கள் தேவையெல்லாம் சந்திக்கிறதுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றி 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 இயேசு சுவாமி. உம்மையை துதிக்கிறோம், உம்மையை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மையை ஆராதிக்கிறோம், உமக்கு மகிமைகளை இரணிக்கிறோம் கர்த்தாவே. இரண்டரின் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறது, வல்லவராய் இருக்கிறது, அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you mighty God. நன்றி நன்றி. Thank you Jesus. உண்மையாய் இன்னைக்கு யாரெல்லாம் தேவனை துதித்தீர்களோ உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நாட்கள் ரொம்ப கொஞ்சம் இருக்குது, நாட்கள் ரொம்ப கொஞ்சம் இருக்குது. இன்னும் நம்ம தேவன் அறியாது இருந்தோம்னா, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாது இருந்தோம் என்று சொன்னால், தேவன் நம்ம அதிகமாய் நம்மள என்ன பண்ணுவாரு? தண்டிச்சிடுவாரு, சோதிப்பார், ஆசீர்வதிக்க மாட்டார். ஆகவே இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. கிடைக்கிற நேரத்திலேயே தேவன் அதிகமாய் ஆராதிக்கலாம், துதிக்கலாம், அவர் வார்த்தைகளை கேட்கலாம். தேவன் நாம மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக, ராஜா உன் பிரசன்னம் எனக்கு போதுமையா, அது எப்போதும் எனக்கு தேவை, போதுமையா என்று சொல்லி உங்கள் பாடல் புஸ்தகத்தில் இருக்கிற 147வது பாடல், சாங் நம்பர் 147.
தேங்க்யூ லார்ட். நன்றி 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 இயேசு சுவாமி. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. ஆமென். எவ்வளோ காரியங்களை பார்க்கிறோம். நம்ம சூழ்ந்து இருக்கிற எத்தனை காரியங்களை பார்க்கிறோம். அந்த அன்புல ஒரு மாயை தெரிகிறது. ஆகவே உங்க அன்பு எனக்கு போதுமையா என்று சொல்லுவோம். அவர் பிரசன்னத்தினாலே நிரப்புவார். எஸ், நன்றி நன்றி அப்பா. பாவமத்தை ஸ்தோத்திரம். ராஜாவின் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. எல்லாரும் பாடணுமா? அப்பதான் பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். சொல்லுங்க. அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன் உம்மை. ஒவ்வொரு நாளும் நாடுகிறேன். ஆகவே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஓ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் அவரை அறிய Thank you, Lord. நன்றி. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, என் கரம் பிடித்த நாயகரே, என்னை கைவிடாதே தூயவரே, என்னை கைவிடாதே தூயவரே. எல்லாரும் சொல்லி பாருங்க. உங்க பிரசன்னம் போல துதியினாலே வாழ்பவரே, துதியினாலே வாழ்பவரே, துணையாளரே, என் மனதாளரே,
எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடுங்க. ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதுமே எனக்கு போதுமையா. சொல்லுங்க ராஜா, இயேசு ராஜா உங்க பிரசன்னம் போதும். அப்படியே கண்களை மூடி வண்ணமா, ஏன் இந்த பிரசனம் எனக்கு போதும்? இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் நம்பிக்கை இழந்துட்டு இருக்கும். நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லி கைப்பிடித்த கணவன் இந்த நாளிலே கைவிட்டு இருக்க கூடும், மனைவி கைவிட்டு இருக்க கூடும், பிள்ளைகள் கைவிட்டு இருக்க கூடும். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை பிரசனத்தினாலே மூழ்குவேன், உன்னை நிரப்புவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனால் நீ உண்மையாய் என்னை தேடுவாய் என்று சொன்னால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே எதையோ கண்டு நாம் இந்த நாட்களிலே எதையோ எனக்கு இப்ப என்கிட்ட இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரும் கூட இருக்கிறார், உன் பக்கத்தில் இருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், அதை நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால், வார்த்தை கொண்டு தேவன் நம்மோடு கூட பேசுவார். என்னமோ அவங்க பாடுறாங்க, துதிக்கிறாங்க, வார்த்தையை சொல்றாங்க, ஏதோ வந்துட்டு போனோம், அந்த எண்ணங்களோடு மாத்திரம் இருக்காது. நீங்க இங்க வந்திருக்கிறீங்கன்னா ஏதோ ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு பலத்த காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு அந்த எதிர்பார்ப்போடு கூட வாங்க. ஆண்டவரே, எனக்கு சூழ்நிலை இல்ல, என் கைகளிலே பணம் இல்ல, ஆனா எனக்கு தேவை இருக்குது, ஆனா ஒரு அதிசயத்தை என் வாழ்க்கையில செய்யுங்க என்று சொல்லி அவரையே நாம் அதிகமாய் பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் வழிவாசலை திறப்பார். அடைத்திருக்கிற வாசல்கள் திறக்க தேவனாலே முடியும் என்று சொன்னால் நம் தேவன் சம்பூர்ணத்தின் தேவனாய் இருக்கிறார். நிறைவான தேவனத்துல நாம செபிக்கலாம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறீங்க இயேசு சுவாமி. அருமையான இந்த சாயங்கால வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த ஜூலை மாதத்தின் 21ஆம் தேதி நாங்கள் பார்ப்பதிலே மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். என் தேவன் காலையிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு கண்மணி போல காத்திரே உமக்கு நன்றி. ஆபத்துகள் எங்களுக்கு நேரிட்டாலும் என் தேவன் துணையாளரே, எங்கள் மனமாளரே, நீர் எங்களோடு கூட இருந்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உங்க பிரசனத்தினாலே எங்களை மூடி மறைத்தமைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். வந்திருக்கிற கை கொண்டு பெரியோர் வரை இந்த ஆன்லைன்ல ஆண்டவரை எதிர்பார்ப்போடு கூட என்ன வார்த்தைகள் கிடைக்கும், என்னை தேவன் இப்படி ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வாஞ்சோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை நீங்க செய்யுங்க. நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்க கொடுப்பதற்காக நான் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து பேசுகிற ஊழியக்காரர் மறைத்து எங்களோடு கூட நீங்க பேசுங்க. வந்திருக்கிற யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. கர்த்தர் நீர் எல்லாருக்கும் துணையாய் இருக்கிறமைக்காக மக்கள் நன்றி. துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்ல அற்புத நாமத்தினாலே என்னை தாழ்த்தி ஒப்பு கொண்டு செபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கரையிலே உற்சாகமாய் தட்டுங்க. தேவன் நம் விண்ணப்பங்கள் கேட்கிற வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வேண்டுதல்களை கேட்டு அதிசயங்களை தேவன் செய்வார். ஆக வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். தேவன் நம்மோடு கூட